ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ்க்கான மேக்ஸ் சீரியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரிஸோட கண்டினியூவேஷன் தான். ப்ரீவியஸாக சதவீதங்கள் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தனி வெட்டி கூட்டு வெட்டி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ ஆர்டராக ஃப்ரம் த பிகினிங் என்ன வீடியோ போடுறோமோ அந்த ஆர்டரில் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும். வேற எதுவுமே படிக்க தேவையில்லை. ஸோ இந்த ஆர்டரில் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. எல்லாத்தையும் லேர்ன் பண்ணீங்கன்னா 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே, அடுத்ததா இதுல கண்டினியூஷனா என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை என்ன சால்வ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்ப்போம். சோ அடுத்ததா கூட்டு வட்டி சார்புல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்கு? இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. சோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 70,000 அப்படின்னு சொல்றாங்க. 70,000 அப்படிங்கிறது என்ன? 100% தானே. வருஷம் எவ்வளவு பர்சன்டேஜ் குறையுது? 4% குறையுதா? சோ இத 3 விதமா சால்வ் பண்ணலாம். நம்ம 4% அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். சோ 4% அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? ஏன்னா 1% என்ன? 100%ங்கிறது 70,000னா 10% 7,000. அப்போ 1%ங்கிறது 700. இப்ப 4%னா 4 டைம் 700 குறையுமா? 4 டைம் 700ங்கிறது என்ன? 2800. 2800 இதுல இருந்து குறைச்சிங்கன்னா என்ன வரும்? 67,200ன்னு வருமா? சோ 67,200ல திரும்ப என்னன்னா 4% ஒரு டைம் குறைச்சிட்டோம். இது திரும்ப இன்னொரு வருஷத்துக்கு இன்னொரு 4% குறையும். சோ அந்த 4% என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப என்னன்னா 67,200ங்கிறது தான் 100%ஆ இருக்கும். சோ இதுல வந்து 1%ங்கிறது 672. நமக்கு ஏன்னா 2 0 தூக்குனீங்கன்னா 1%க்கான வேல்யூ கிடைச்சிரும். சோ அதே சமயத்துல 4%ங்கிறது 4 தடவை 600 என்ன வரும்? 4 தடவை 600ங்கிறது 2400. அடுத்தது 4 தடவை 70 அப்படிங்கிறது என்ன? 280. 4 தடவை 2ங்கிறது என்ன? 8. சோ இதுதான் வேல்யூ. சோ இந்த வேல்யூவை இதுல சப்ட்ராக்ட் பண்ணும். இந்த வேல்யூல இந்த 2688 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 2688 சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? சோ இங்க 2 வருமா? இங்க 1 வருமா? சோ இங்க வேல்யூ என்ன? 11ல 6 போச்சுன்னா 5 வருமா? சோ இங்க 6 தான் இருக்கும். 6 2 போயிடுச்சுன்னா 4. சோ 64,512 அப்படிங்கிற ஆன்சர் வரும். சோ இதை எப்படி சால்வ் பண்றோம்? நம்ம அதுல இருந்து 4% ரிமூவ் பண்றோம். அடுத்தது ஒரு 4% ரிமூவ் பண்றோம். சோ இது 2 தடவை சக்சஸிவா பண்றது. சக்சஸிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணாம டைரக்டா சால்வ் பண்றது எப்படின்றது பார்த்திருக்கோம். சோ அடுத்ததா சக்சஸிவ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதையே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ 2 தடவை 4% குறைக்கிறோமா? சோ -4% -4% பிளஸ் -4 into -4 divided by 100. இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலான்னு நம்ம சொல்லியிருப்போம். சோ அதாவது a plus b plus ab by 100. இப்ப 2 வருஷம் தானே கொடுத்திருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 4% குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாமா? சோ அப்ப என்ன? -8ன்னு ஆயிடும். இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அப்ப என்ன? பிளஸ் 0.16 வரும். 16/100 என்ன? 0.16. இப்ப இதை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? -7.84% வரும். அப்போ மொத்தமா என்ன? 100%ங்கிறது 70,000 -7.84% குறைச்சிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். இதே ஆன்சர் 64,512 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். சோ இதை இன்னொரு விதமா சால்வ் பண்ணும் அப்படின்னா 3 விதமா கூட்டு வட்டி சால்வ் பண்ணலாம். ஆனா சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல அந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சோ 3வது மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4% குறையுதுன்னா என்ன? 70,000 இப்ப இருக்கு. 4% குறையுது அப்படின்னா என்ன? 96% கண்டுபிடிக்கணுமா? 100% தானே இந்த 70,000. 100%ங்கிறது 70,000. 96% என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அடுத்த வருஷத்துக்கான வேல்யூ கிடைச்சிருமா? அந்த வேல்யூ திரும்ப ஒரு டைம் குறைக்கணுமா? சோ 96% அப்படின்றது டிவைடட் பை 100 அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ ஏன்னா திரும்பவும் இங்க இருக்கிற வேல்யூ அடுத்த வருஷத்துக்கான 96% தான். சோ அப்ப 96% கண்டுபிடிக்க 100% தெரியும் அப்படிங்கிறது. சோ இங்க 2 0 கேன்சல் பண்ணிட்டு இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வரும். அதே வேல்யூ தான் வரும். 64,512 தான் வரும். சோ இதுக்கான ஆன்சர் 64,512. கூட்டு வட்டி இந்த 3 விதத்துல எந்த விதத்துல வேணாலும் நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு விதத்தை யூஸ் பண்றது பெஸ்ட். சோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சால்வ் பண்றது தான் பெஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை 10,000 இருந்தது எனில் 3 மணி நேரத்துக்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க. சோ இதையும் நம்ம அந்த 3 மெத்தட்ல எது வேணா யூஸ் பண்ணலாம். சக்சஸிவ் மெத்தட் அப்படிங்கறது யூஸ் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும்? a plus b plus ab by 100 அப்படிங்கறத யூஸ் பண்ணும். இங்க 3 தடவை இருக்கு. எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 5% இருக்கு. ரெண்டாவது 8% இருக்கு.
அடுத்தது 10% இருக்கு. சோ இந்த இடத்துல 8%ங்கிறது குறையுது, 5%ங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது, 10%ங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணா ஒரு வேல்யூ வருமா, அந்த வேல்யூவையும் இந்த 10ஐயும் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். சோ இதுல பிளஸ்லயோ மைனஸ்லயோ ஒரு வேல்யூ வரும், அடுத்து இந்த வேல்யூ வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வரும். அந்த பர்சன்டேஜ் பிளஸ்ல இருந்தா கூட்டி வேல்யூ சொல்லணும், குறைச்சி வேல்யூ சொல்றது மைனஸ்ல இருந்துச்சுன்னா சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இங்க 10,000 அப்படிங்கிற வேல்யூ இருக்கிறதுனால நாம டைரக்டான மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். சோ அப்ப என்ன, 5% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன். சோ 5% இன்க்ரீஸ்னா என்ன, 10,000 அப்படிங்கிறது 5% இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும், 1% அப்படிங்கிறது 100. சோ அப்ப 5%ங்கிறது 500. அப்ப என்ன ஆகும், 10,500 மாறிடுமா. சோ இந்த இடத்துல அடுத்ததா என்ன, 8% குறைக்கிறேன். சோ அதுல 1% என்ன, 105. 105ங்கிறது 1%னா 8% என்ன, 840 அப்படிங்கிறது வருமா. அது ஃபாஸ்டா கால்குலேட் பண்ண தெரியணும். அடிஷன், மல்டிபிளிகேஷன், சப்ட்ராக்ஷன்லாம் நம்ம வேகமா சால்வ் பண்ணோம். 105ங்கிறது 1%னா 8 டைம் 100 வந்து 800, 8 டைம் 5ங்கிறது 40. 840 அப்படிங்கறத சப்ட்ராக்ட் பண்ணும். சோ 840 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ என்ன வரும். ஏன் இங்க சப்ட்ராக்ட் பண்றோம்னா வளர்ச்சி குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப 840 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, 10,500ல 500 போயிடுச்சுன்னா மீதி இங்க என்ன இருக்கும், 340 சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ 9,660 வருமா. சோ 9,660. சோ அடுத்ததான் என்ன பண்றாங்க, 10% இன்க்ரீஸ் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ 10% இதுலன்றது ஈஸியா சொல்லிடலாமா, ஏன்னா 966. சோ 966 அப்ப 6 இங்க 12க்கு 2 மீதி 1 15 16. சோ இங்க 10,626 அப்படிங்கிற ஆன்சர் சொல்லிடலாம். சோ இந்த மாதிரி சால்வ் பண்றதா இந்த क्वेश्चनக்கு பெஸ்டா இருக்கும். ஏன்னா இதுல பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா டெசிமல்ல வேல்யூ வரும். எப்ப பர்சன்டேஜ் பெரிய லெவல் டெசிமல்ல வேல்யூ வரல அப்படிங்கறத பொறுத்து இந்த பர்சன்டேஜ்க்கு போகணும். அதுவும் சில क्वेश्चंस இந்த மெத்தட் தான் பெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஃபர்தரா நம்ம வரப்போற சம்ல அதெல்லாம் பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 10,626 இருக்கும். எப்போ இந்த மாதிரி 5% இன்க்ரீஸ் ஆகி அடுத்து 8% டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அடுத்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க, 5,000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 5,000 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ், 5,000ங்கிறது தானே இனிஷியல் அமௌண்ட், பிரின்சிபல் அமௌண்ட், அது 100% தான், அது மாறவே மாறாது. 8% வட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவோம், 2 வருஷம் அப்படின்னா என்ன, 2 வருஷம்னா 2 டைம் 8%, ஒவ்வொரு வருஷமும் 8% தான் இருக்கும் தனி வட்டியை பொறுத்த வரைக்கும். 2 டைம் 8%ங்கிறதுனா 16% அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டிங்கிறது இதுவே சக்சசிவா வரும். அதாவது 8% a பிளஸ் b பிளஸ் ab பை 100 யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 2 வருஷத்துக்கு 2 டைம் வேல்யூ யூஸ் பண்ணுவோம். சோ அப்ப 8 பிளஸ் 8 பிளஸ் 8 into 8 by 100 அப்படிங்கிறது வரும். அதாவது இங்க 8ங்கிறது ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு a, அடுத்த வருஷத்துக்கு bங்கிறது 8% தான். சோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும், 16.64% வருமா. ஏன்னா இங்க 8 8 64/100ங்கிறது தான் 0.64 வரும். இந்த இடத்துல டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இது ரெண்டும் சேமா தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் போடுறோம்ல ab by 100 அப்படிங்கிறது, அது மட்டும்தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இருக்கிற வித்தியாசமே. அப்ப வெறுமனே என்ன பண்ணலாம்னா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கேட்டாங்கன்னா என்ன பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்களா, 2 வருஷம்னா சிம்பிளா சால்வ் பண்ணலாம். 2 வருஷம்னா என்ன, சோ இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணி அது டிவைடட் பை 100 போட்டா என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணா வேலை முடிஞ்சுதா. சோ அப்ப என்ன, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் 0.64%. அப்ப அதுதான் என்னன்னு கேக்குறாங்க. 0.64% கண்டுபிடிக்கணும். 100% அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், 5,000. சோ அன்னோன்ல என்ன 0.64 கண்டுபிடிக்கணும், நமக்கு 100% அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், இன்ட்டு 5,000 போட்டுருவோமா. சோ இப்ப 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா, இந்த ஒரு 0 ஒரு புள்ளிக்கு வச்சுக்கலாம். சோ அப்ப என்ன 6.4 இன்ட்டு 5 தான். சோ 6 இன்ட்டு 5 என்ன 30. சோ 4 இன்ட்டு 5 என்ன 20. ஆனா புள்ளி 4ங்கிறதுனால 2 வரும். சோ அப்ப ஆன்சர் என்ன 32. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த இடத்துல தனி வட்டி அப்படிங்கறத கண்டுபிடிக்க தேவையில்லை, கூட்டு வட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிக்க தேவையில்லை. இந்த இடத்துல வித்தியாசம் அப்படிங்கிறது என்ன, வெரி சிம்பிள், ab by 100 அப்படிங்கிறது தான். இதுக்கு என்ன பண்ணுவோம், 8 8ன்னு ஆட் பண்ணுவோம், a plus b ன்னு வரும். இதுக்கு a plus b plus ab by 100 வரும். 2 வருஷம் அப்படின்னு வரும்போது வெரி சிம்பிளா ab by 100 அப்படிங்கிறதுக்கு என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை மேட்ச் பண்ணிட்டீங்கன்னாவே ஆன்சர். அது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர். சோ இங்க ஆன்சர் என்ன இருக்கு, 32 தான் வித்தியாசம். இந்த 5,000க்கு 8% வட்டியில 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க, 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சோ கூட்டு வட்டினா என்ன, சக்சசிவ் இன்கிரீஸ். அவங்க கொடுத்திருக்கிற அமௌண்ட் என்ன, 4000. 4000ங்கிறது என்ன, 100%. நமக்கு தெரியுமா, வட்டி என்ன 10% சொல்லியிருக்காங்க. ஆனா வருஷம் 2.5 வருஷம் சொல்லியிருக்காங்க. சோ 2.5 வருஷம் அப்படிங்கிறப்போ ஆப்வியஸா நம்ம 2.5 into 10 போட்டா போதும் 25%. இது தனி வட்டியா இருந்தா. ஆனா கூட்டு வட்டி அப்படி சால்வ் பண்ண முடியாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணும், 10% கண்டுபிடிச்சிட்டு அரை வருஷத்துக்கான பர்சன்டேஜ்னா 5% அது கண்டுபிடிச்சா போதும். சோ இந்த இடத்துல எது பெஸ்ட் மெத்தட்னா, சக்சசிவ்ன்ற ஃபார்முலா a plus b plus ab by 100ங்கிறது பெஸ்ட் மெத்தட் கிடையாது இந்த பர்టిక్యులர் क्वेश्चनக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் 10% இன்கிரீஸ் பண்ணுமா, 10% அப்படிங்கிறது என்ன, 10%ங்கிறது 400 இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா என்ன, ஒரு வருஷத்து வட்டியோட சேர்ந்த பணம் அப்படிங்கிறது கிடைச்சிரும், 4400 அப்படிங்கிறது. அடுத்தது என்ன, ரெண்டாவது வருஷமும் முழு வருஷம் தானே, அப்போ ஒரு 10% இன்கிரீஸ் பண்ணுமா. சோ பிளஸ் 10%ங்கிறது என்ன, இந்த இடத்துல 10% என்ன, 440ங்கிறது தானே 10%. சோ 440ங்கிறத யூஸ் பண்ணி 0 4 8 4, சோ 4840 அப்படிங்கிறது வந்துரும். அடுத்ததா என்ன, அரை வருஷம் இருக்கு. அரை வருஷத்துக்கான வட்டி அப்படிங்கிறது என்ன, 5% தானே. சோ அடுத்ததா என்ன பண்ணணும்னா, இன்கிரீஸ் பண்றது 5% தான் இன்கிரீஸ் பண்ணும். சோ 10% அப்படிங்கிறது என்ன, 484. ஏன்னா 100% 4840, 10% 484. அதுல பாதி என்ன, 242. ஏன்னா அதுதான் 5%. 242 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதுதான் ஆன்சர், 5082. சோ 5082 அப்படிங்கிறது தான் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோட சேர்த்து இந்த அமௌண்ட் இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, 4000ங்கிறது 5082 மாறுதுன்னா 1082 அதிகமாயிருக்கா. சோ அப்ப கூட்டு வட்டி மட்டும் 1082. சோ இதே இடத்துல சக்சசிவ்ல கண்டுபிடிச்சீங்கன்னா வர்ற பர்சன்டேஜ்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சா டைரக்டா 1082 வரும். ஆனா அதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான் பெஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 13.1/3% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன, 3375 அப்படிங்கிற அமௌண்ட் தான் மாறுது, என்ன 4096 மாறுது. சோ இங்க வித்தியாசம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சோ இங்க என்ன, ஒரு 25 ஆட் பண்ணீங்கன்னா 625, 4000க்கு 625 பிளஸ் 96, 725ல 4 கழிச்சா என்ன வருமோ அதுதான் ஆன்சர், 721 அப்படிங்கிறது ஆட் ஆயிருக்கு. சோ இதுதான் 100% அப்படிங்கிறது தெரியும். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 13.1/3 வட்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 13.1/3% அப்படிங்கறத நம்ம ஃபிராக்ஷனா மாத்தினீங்கன்னா என்ன வரும், என்ன 3 into 13 39, 39 plus 1 40, 40/3% வந்துருமா. சோ எதுக்கு இந்த மாதிரி கொண்டு போறோம்னா, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரையாண்டுக்கு ஒரு முறைனா என்ன, இதுல பாதி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது ஒரு ஆண்டு வட்டிக்கான பர்சன்டேஜ் தானே. சோ இதுல பாதி அப்படின்னா டிவைட் பை 2 போடுவீங்களா, அப்ப என்ன வேல்யூ வரும், 20/3% அப்படிங்கிற வேல்யூ வரும். அப்ப நம்ம வட்டி எப்படி கால்குலேட் பண்ணோம், அரையாண்டுக்கு ஒரு முறை 20/3% அப்படிங்கறது யூஸ் பண்ணோம். சோ இப்ப இதை சக்சசிவ்ல யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிக கன்ஃபியூஷனா இருக்கும். அதே இடத்துல ஃபார்முலா யூஸ் பண்ணாலும் கன்ஃபியூஷனா இருக்கும். அப்ப என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணோம். அப்போ ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதுனால 20/3% அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். அப்ப என்ன, 100% தெரியும், 20/3% கண்டுபிடிச்சா ஒரு அரையாண்டுக்கான வட்டி கிடைச்சிருமா. சோ அந்த மாதிரி 721 எவ்வளவு டைம் கண்டுபிடிச்சா வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். சோ 20/3% கண்டுபிடிக்கணும். 20/3% கண்டுபிடிக்கணும். 100% அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியும், என்னது 3375. சோ இதை கேன்சல் பண்ணலாமா, இந்த 3 கீழே வந்துரும். அதனால என்ன, இது 20 5ஆல அடிக்கலாமா, 3 கீழே வந்துச்சுன்னா 3 into 5 15. சோ அப்ப 15ஆல கேன்சல் பண்ணும். சோ 15 அப்படிங்கிற வேல்யூ வச்சு இதை கேன்சல் பண்ணுங்க. சோ 15 ஒரு 15 2 15 இருக்கா, 2 15 30, மீதி 37. அடுத்து 3 வரும், 37. 37ல 2 15 இருக்கு. அடுத்து 75ல 5 இருக்கு. சோ அப்ப என்ன வேல்யூ வரும், இந்த 3 கீழே வந்ததுனால 15 ஃபுல்லா கேன்சல் ஆகி 225 அப்படிங்கிறது வட்டி வரும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் அரையாண்டுல 225 வருது. எனக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும், 721 வரணும். அப்ப இன்னொரு டைம் கால்குலேட் பண்ணுவோம். அடுத்த தடவை கால்குலேட் பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை இதோட ஆட் பண்ணிடணும். ஏன்னா அந்த இது பர்சன்டேஜ்க்கு தானே நம்ம இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அதாவது இது ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா தான் அது வட்டி. ஏன்னா வட்டிக்கு வட்டிங்கிறது தான் கூட்டு வட்டி. சோ இப்ப இதுல 225 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 3600 அப்படின்னு மாறிடும். இப்போ 100%ங்கிறது 3600.
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், திரும்பவும் 20/3% தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 20/3% என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அன்னோன் யூஸ் பண்ணலாமா, 20/3% டிவைடட் பை 100 தானே வரும். ஏன்னா 100% வேல்யூ தான் எனக்கு தெரியும், 3600. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணீங்கன்னா இங்க 2 0 கேன்சல் ஆகும். ஆனா அந்த மாதிரி கேன்சல் பண்றதை விட இங்க ஆல்ரெடி சால்வ் பண்ணோம்ல, 20/100 அப்படிங்கறது 5 கேன்சல் பண்ணி இந்த 3 கீழே வரதுனால 15 எழுதணும்ல. ஸோ இந்த 15 வச்சு கேன்சல் பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா அடுத்த ஸ்டெப்லயும் அதே தான் வரப்போகுது. அடுத்த தடவை ஸ்டெப் எழுதும் போது இங்க இந்த ஃபிராக்ஷனே எழுதாம 1/15 எழுதி கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது அதை சொல்றேன். ஸோ 15 கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 2 டைம் 15 இருக்கு 30ல, அடுத்தது 60ல எத்தனை டைம் இருக்கு, 4 டைம் இருக்கு. அப்ப 240 அப்படின்னு வரும். சோ 240 ஆட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வரும், சோ 3600 பிளஸ் 240 அப்படிங்கிறது 3840 ஆயிடும். சோ இது 100%. இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மொத்தம் என்ன, இங்க ஒரு 240 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுதான் 2வது வருஷத்துக்கான வட்டி, அதாவது 2வது அரை வருஷத்துக்கான வட்டி. அடுத்து 3வது அரை வருஷம் யூஸ் பண்ணும், ஏன்னா இந்த இடத்துல 721 வரல. அடுத்து 3வது டைம் யூஸ் பண்ணலாம். அடுத்து இதுக்கும் 20/3% கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன, இதே அன்னோன் பை நோன் தான் வரும். அன்னோன் பை நோன் 3 பிளேஸ்லயும் பாருங்க 20/3 டிவைடட் பை 100 தான் வரும். 20/3 டிவைடட் பை 100 தான் வரும். அப்ப டைரக்டா என்ன பண்ணலாம், 1/15 இன்ட்டு 3 8 40 போட்டுக்கலாமா. இதை எழுதவே தேவையில்லை. சோ எல்லா சமுக்கும் அதே மாதிரி தான் வரப்போகுது. இங்க என்ன மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலும் எல்லா சமுக்கும் இந்த மாதிரி தான். ஒரு டைம் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்த டைம் அதே ஃபிராக்ஷனை போட்டுக்கலாம், அடுத்த டைமும் அதே ஃபிராக்ஷனை போட்டுக்கலாம். சோ அப்ப அடுத்து போயிட்டே இருக்கும்போது நமக்கு வேல்யூ வரும்போது நிறுத்திடலாம். சோ இப்ப என்ன, 15 அடிங்க. சோ எத்தனை 15 இருக்கு, 2 15 இருக்கு 38ல. அடுத்தது 84ல 5 15 இருக்கு, ஏன்னா 75 வரைக்கும் வரும். சோ அடுத்தது 9 90ல எத்தனை இருக்கு, 6 256. ஆப்வியஸா இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 721 வரும். ஏன்னா இது 600 பிளஸ் சம்திங் இருக்குல்ல, இப்போ வரும். செக் பண்ணி பாத்துருவோம். 5 6 என்ன 11. சோ அடுத்தது 1 இங்க ஆட் பண்ணீங்கன்னா 9 11 12. சோ 2, அப்ப கேரி 1 வரதுனால 721. அப்ப எத்தனை டைம் பண்ணிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஒரு அரையாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து ஒரு அரையாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம், அடுத்து ஒரு அரையாண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். 3 டைம் அரையாண்டு வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்ப எவ்வளவு நாள்ல இந்த அமௌண்டா மாறும் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துல மாறும். இந்த அரையாண்டு வீதத்துல வட்டி கால்குலேட் பண்ணா, கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணா. ஓகே, அடுத்தது 1 2 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. சோ இந்த இடத்துலயும் 15,000 வச்சு ஃபர்ஸ்ட் 15% இன்க்ரீஸ் பண்ணி, அடுத்தது 20% இன்க்ரீஸ் பண்ணி, அதுக்கடுத்து 25% இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனா இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா a plus b plus ab by 100 அப்படிங்கிறது யூஸ் பண்றது தான். சோ இந்த இடத்துல வேற எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அதிக டைம் எடுத்துக்கும். சோ இதை யூஸ் பண்ணலாம். சோ இதை யூஸ் பண்ணீங்கன்னா என்ன, ஃபர்ஸ்ட் 15 20 25 இருக்கா, எந்த பர்சன்டேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாமே இன்க்ரீஸ் தான். நான் 15 20 25 அப்படிங்கிட்டு இருக்கிறத நான் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். சோ இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். 20 பிளஸ் 25 பிளஸ் 20 இன்ட்டு 25 டிவைடட் பை 100 அப்படிங்கிறது யூஸ் பண்றேன். இது ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணணும்ல, இல்ல சக்சஸிவ் பொறுத்த வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. சோ அப்ப என்ன, சோ இதை கேன்சல் பண்ணலாமா. கேன்சல் பண்ணீங்கன்னா 4 தடவை 25 இருக்கு 100ல, இது 5 தடவை அப்படின்னு வந்துருமா. 20 பிளஸ் 25 பிளஸ் 5 50ன்னு வந்துடும். சோ அப்ப இது ரெண்டுக்கான வேல்யூ 50ன்னு வந்துருச்சு. இந்த 15 இப்ப நான் இறக்கிக்கிறேன். சோ ஏன்னா இதை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு போகும்போது வேல்யூ வேறையா இருக்கும். இங்க 50ன்னு இருந்தா ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சோ 15 பிளஸ் 50 பிளஸ் 15 இன்ட்டு 50 டிவைடட் பை 100 அப்படிங்கிறது யூஸ் பண்ணும். இங்க 2ன்னு வரும். அப்ப இங்க 7.5ன்னு வந்துருமா. சோ 65 பிளஸ் 7.5 என்ன 72.5% வந்துருமா. சோ இதுதான் கண்டுபிடிக்கணும். இவ்வளவுதான் கூட்டு வட்டி. நமக்கு 100% என்னன்னு கொடுத்துட்டாங்களா, 15,000 தானே. எப்பயும் போல 15,000ங்கிறது 100% அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 72.5% தான். சோ இதை கண்டுபிடிச்சீங்கன்னா ஆன்சர். சோ அன்னோன் யூஸ் பண்ணா ஆன்சர் வந்துருமா. அன்னோன் என்ன 72.5% கண்டுபிடிக்கணும். 100% அப்படிங்கிறது தெரியும். என்னது 15,000. சோ அப்போ இங்க 2 0க்கு 2 0 கட் பண்ணிடலாம். இந்த புள்ளிக்கு ஒரு 0 தூக்கிடலாம். அப்ப 15 இன்ட்டு 725 என்னவோ அதுதான் ஆன்சர். சோ 10 டைம்னா 7,250, 5 டைம்னா 3,625. இதுல பாதி தானே 3,625. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா வேல்யூ வந்துடும். 5 7 8. சோ 10,875 அப்படிங்கிறது தான் வட்டி மட்டும். சோ வட்டியோட அசலோட சேர்த்து கொடுக்கணும்னா இந்த 10,875 அதோட ஆட் பண்ணிடணும். அப்ப 25,875ங்கிறது வந்துடும். இங்க கொஸ்டின் என்ன, கூட்டி வட்டியை மட்டும் காண்க அப்படின்னு கொடுத்துருக்கனால ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணோம், இந்த வட்டியோட பர்சன்டேஜ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்.
ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? 5000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க. சோ 5000 அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. 5000. சோ 5000ங்கிறது என்ன பர்சன்டேஜ் நமக்கு தெரியும், 100%. வட்டி 2% போடுறாங்க. சோ இந்த இடத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு வருஷத்துக்கு கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு தான் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அரையாண்டுக்கு ஒரு முறைனாலும் உங்களுக்கு என்ன வரும்? அரையாண்டுக்கு பர்சன்டேஜ் என்ன? ஆஃப் இயர்க்கான பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 1% வருமா? சோ அந்த 1% தானே வரும். சோ 1% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது a பிளஸ் பி, அவ்வளவுதான். a பிளஸ் பி யோட முடிஞ்சது. அப்போ 1 பிளஸ் 1 2% தான். ஒரு வருஷத்துக்கு அதே 2% தான் வரும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டிக்கு. அதுவே கூட்டு வட்டின்னு வரும்போது மட்டும் என்ன வரும்? a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 அப்படிங்கிறது தான் வித்தியாசம். சோ அப்போ 1 பிளஸ் 1 பிளஸ் 1 இன்டு 1 பை 100 அப்படின்றது வருமா? சோ இந்த 1 இன்டு 1 பை 100 அப்படிங்கிறது தான் வித்தியாசமே. இங்க அவங்க கேட்டிருக்கிறது வித்தியாசம் மட்டும் தானே. அப்ப இதை கால்குலேட் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. இந்த பர்சன்டேஜ் மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். 1 இன்டு 1 பை 100 அப்படிங்கிறது என்ன? 1 பை 100 தானே. 1 பை 100ங்கிறது என்ன? 0.01%. அவ்வளவுதான். சோ இதை கண்டுபிடிச்சா ஆன்சர் 0.01% கண்டுபிடிக்கணும். 100% வேல்யூ என்னன்னு தெரியும். என்னது? 5000. சோ இதை சால்வ் பண்ணா வேலை முடிஞ்சது. இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணிடலாம். அடுத்தது என்ன? 50 இருக்கு. இந்த ஒரு ஜீரோ கட் பண்ணீங்கன்னா 0.1 இன்டு 5 வந்துரும். சோ அவ்வளவுதான். ஆன்சர் என்ன? 0.5. இதுதான் இது ரெண்டுக்கான வித்தியாசம். இந்த வித்தியாசம் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸா இந்த மெத்தட் யூஸ் பண்றது பெஸ்ட் 2 வருஷம் இருக்கும்போது. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? 8000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 எனில் வட்டி வீதத்தை காண்க. சோ 8000ங்கிற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. 8000 அப்படிங்கிற அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. சோ அது 100% அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எத்தனை வருஷம் கொடுத்துட்டாங்க? 2 வருஷம் கொடுத்துட்டாங்க. இதுக்கான வித்தியாசமான அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்க 20. சோ அப்ப 20 கொடுத்துட்டாங்கன்னா அப்போ என்ன பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. சிம்பிள் தான். என்ன? 20ங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிங்க. சோ 20ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஏன்னா 100% அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், 8000. அப்ப 20ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். அன்னோன் யூஸ் பண்ணிட்டோம். சோ இப்ப இங்க 2 ஜீரோ கட்டா. சோ அப்ப 80ங்கிறது என்ன? 1/4. 1/4ங்கிறது என்ன? ஈக்குவல் டு 0.25%. அப்போ நம்ம சக்சஸிவ் அப்படிங்கிறப்போ என்ன சொன்னோம்? வித்தியாசம் என்ன? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் என்ன? இதுல a பிளஸ் பி அப்படின்னு வரும். இதுல a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100 அப்படிங்கிறது வரும். சோ அப்போ இந்த இடத்துல இந்த ஏபி பை 100ங்கிறது தானே இந்த 0.25. அப்போ ஏபி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? சிம்பிள். அதாவது ஃபார்முலாவே டைரக்டா சப்ஸ்டிடியூட்டே பண்ண தேவையில்லை. இந்த ஏபி ரெண்டுமே ஒரே வேல்யூவா தானே இருக்கும். 25ங்கிறது எந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும்? 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணும், 25 கிடைக்கணும். 5 இன்டு 5 தானே. 5% அப்படிங்கிற டைரக்டா ஆன்சர் சொல்லிடலாம். அப்படியே இல்லையா? ஏபி பை 100 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான வேல்யூ என்ன? 0.25. ஏன்னா இது ரெண்டுக்கான வித்தியாசமே அதுதானே. வித்தியாசத்துக்கான வேல்யூ தானே கொடுத்துருக்காங்க. சோ அப்ப 100 அங்க போயிடுச்சுன்னா ஆப்வியஸா என்ன வரும்? ஏபிங்கிறது 25ன்னு வந்துருமா? அப்ப ஏ என்ன பி என்ன ரெண்டும் ஒரே வேல்யூ தானே. ஏ ஸ்கொயர்னு கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிக்கும் ஏன்னே வச்சுக்கலாம். ஏன் பின்னு வச்சிருக்கோம்னா ஒரே ஃபார்முலாவை ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து ஃபாலோ பண்றதுனால அதையே யூஸ் பண்றோம். சோ அப்ப ஏ ஸ்கொயர்ங்கிறது 25னா ஏ என்ன? ஆப்வியஸா 5 தானே. சோ அப்ப 5% அப்படிங்கிற ஆன்சர் நாம பண்ணிடலாம். சிம்பிள் தான், வெரி சிம்பிள். இந்த டிஃபரன்ஸ் இந்த மெத்தட் வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும். ஈக்குவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வேல்யூ கிடைச்சிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? 15% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 675 எனில் அசலை காண்க. சோ 15% வட்டின்னு கொடுத்துட்டாங்க. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இந்த கம்பேரிசன் தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்ல அதிகம் இருக்கும். தனி வட்டி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து கூட்டு வட்டின்ற தனி கொஸ்டின் இருக்காது. அந்த இடத்துல தனி வட்டி கூட்டு வட்டியோட கம்பேரிசன் தான் அதிகமா இருக்கும். கூட்டு வட்டி மட்டும் தனியா கேட்கறது வந்து ரேரா தான் இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல. சோ அதுல அதிகப்படியா தனி வட்டியும் தனி வட்டி கூட்டு வட்டியோட கம்பேரிசன் தான் அதிகமா இருக்கு. சோ அடுத்தது 15% அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு. சோ இந்த இடத்துல எழுதவே தேவையில்லை. எழுதினாலும் என்ன? இது a பிளஸ் பின்னு வரும். இது a பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100ன்றது வரும். சோ இந்த இடத்துல என்ன? நமக்கு 100% என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஏன்னா அசல் தான் கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்திருக்கிறது ஏபி பை 100க்கான வேல்யூ கொடுத்திருக்காங்க. அது வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 675. சோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்.
இந்த இடத்துல ரெண்டுமே ஏன்னு கூட வச்சுக்கலாம், வேற வெரி சிம்பிள். சோ இப்ப என்ன, இதுக்கு வந்து 30% வரும், ஏன்னா ரெண்டுமே 15 தானே. அடுத்தது என்ன, இதுக்கு 30 வரும் பிளஸ் சம்திங் வரும். சோ இந்த 30 பிளஸ் சம்திங், அந்த பிளஸ் சம்திங் தான் நமக்கு இப்ப தேவை. அந்த பிளஸ் சம்திங் என்ன, 15 × 15/100, அவ்வளவுதான். ஏவும் 15 தான், பியும் 15 தான், ஏன்னா 2 வருஷங்கிறதுனால ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கும் 15, ரெண்டாவது வருஷத்துக்கும் 15 தான். சோ 15 × 15 என்ன, 225. 225/100ங்கிறது என்ன, 225/100ங்கிறது 2.25%. இதை நீங்க ஃபுல்லா கால்குலேட் பண்ணாலும் என்ன வேல்யூ வரும், 32.25% வரும். இங்க ஏக்கும் 15, பிக்கும் 15 யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையானது அதெல்லாம் கிடையாது, 2.25% தான். இந்த 2.25%க்கான வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 675. நம்மள கேட்கறது 100%, அதாவது அசல் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இவ்வளவுதான், 100% கண்டுபிடிக்கணும். அன்னோன் 2.25% தெரியும், என்னது 675. சோ இந்த 2 புள்ளி தள்ளி இருக்கனால 2 0 நான் யூஸ் பண்ணிக்கிறேன் நியூமரேட்டர்ல, இந்த புள்ளியை எடுத்துடலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன, 3 தடவை தானே, 3 தடவை 225ங்கிறது தான் 675. இப்போ அதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. வேல்யூ என்ன, 10,000 × 3 30,000. சோ இதுக்கு தான் இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணோம். அதாவது இந்த சக்சஸிவ்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ வேற மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட், ஒவ்வொரு மெத்தட்ல லேர்ன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களை கன்ஃபியூஸ் தான் பண்ணிவிடும். சம் சால்வ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சோ ஒரே மெத்தட் பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணும்போது ஆப்வியஸா எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. சோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்றது தான் உங்களுக்கு பெஸ்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன, 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 4400 ஆனது 4851 ஆக எடுத்துக்கொள்ளும் நேரம் டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்ப என்ன ஆகுது, 4400ங்கிறது வட்டி போட்டு 4851 ஆகுது. அரையாண்டுக்கு ஒரு முறை கால்குலேட் பண்றோம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. 10% தான் ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்ப அரையாண்டுக்கான வட்டி என்ன, 5% தானே வரும். சோ அதை நம்ம தெளிவா எழுதி வச்சுக்கணும். 5% தான் அரையாண்டுக்கு ஒரு முறை நம்ம வட்டி கால்குலேட் பண்ணும்போது. இங்க இருந்து இங்க இன்க்ரீஸ் ஆகுறது எவ்வளவு, 451 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுதா. ஏன்னா 451 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா 4400 4851 ஆகும். அப்போ 4400ங்கிறது எனக்கு என்ன பர்சன்டேஜ் தெரியும், என்னது 100%. எனக்கு 451 ரூபாய் வட்டியா வரணும். 5% அரை வருஷத்துக்கு ஆட் பண்ணுவோம். அப்ப எவ்வளவு வருஷம் ஆகும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். சோ இந்த இடத்துல இந்த 451க்கான பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா சக்சஸிவ்ல வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சோ அப்படியே இல்லையா, நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். 5% இன்க்ரீஸ் பண்ணா எப்ப 451 வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் 5% இன்க்ரீஸ் பண்ணுங்க. 5%ங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் 5% இன்க்ரீஸ் பண்றேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் அரையாண்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 5%ங்கிறது என்ன, இங்க 440ங்கிறது 10%, ஏன்னா 100% 4400, 10%ங்கிறது 440. அப்ப 5%ங்கிறது என்ன, 220. அதை ஆட் பண்ணிடலாமா, ஒரு அரையாண்டுக்கோட சேர்த்து வட்டியோட சேர்த்து வர்ற அசல் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருச்சா, 4620 அப்படிங்கிறது வந்துடும். சோ அப்ப என்ன, வட்டி மட்டும் எவ்வளவு வந்திருக்கு, 220. எனக்கு எவ்வளவு வரணும், 451 வரணும். அப்ப இன்னொரு டைம் கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். இன்னொரு டைம் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். சோ இப்ப இந்த இடத்துல 100% அப்படிங்கிறது என்ன, 4620. இதுக்குதான் ரெண்டாவது அரையாண்டுக்கு வட்டி போடுவோம். சோ அப்ப இதுல 10% அப்படிங்கிறது 462. அப்ப 5%ங்கிறது என்ன, 231. சோ அப்ப 231 ஆட் பண்ணா வேல்யூ வந்துரும். இதுதான் வந்து ரெண்டு அரையாண்டுக்கு அப்புறம் இருக்கிற அமௌண்ட். சோ 4851 வந்துருச்சா, 4851ன்றது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இங்க 231 இதோட ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறதும் வந்துடும். 451 அப்படிங்கிற டிஃபரன்ஸும் வந்துடும். சோ ஆப்வியஸா என்ன, 2 டைம் 5% அப்படிங்கிறது 4400 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் சக்சஸிவா. அப்ப 2 அரையாண்டு நான் இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன்னா அப்ப எவ்வளவு வருஷத்துல 4400ங்கிறது 4851 மாறும், ஒரு வருஷத்துல மாறும். ஏன்னா இங்க நம்ம கால்குலேட் பண்றது அரை வருஷத்துக்கு ஒரு டைம். சோ இப்ப இதுக்கான ஆன்சர் 1 இயர் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடலாம். சிம்பிள் தான், இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சோ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, அதாவது 451ங்கிறது டைரக்டா என்ன பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கலாம். சோ 451ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். இப்ப 4400ங்கிறது 100%, 451 அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது ஆப்வியஸா என்ன வரும். சோ 451 என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், 4400ங்கிறது 100% அப்படின்னா இது சால்வ் பண்ணுங்க. சோ 2 0க்கு 2 0 அடிச்சிடலாமா. சோ 45ல எவ்வளவு 44 இருக்கு, ஒரு 44 இருக்கு. சோ அடுத்ததான் என்ன இருக்கு, 0 போடணும், ஏன்னா 1 தான் ரிமைண்டர் வருது, 44 இருக்கானதுனால. சோ 10 புள்ளி அப்படின்னு வேல்யூ வரும். 10 புள்ளி 11/44 இருக்கா, அது வேற ஒண்ணும் இல்ல, 0.25.
சோ அப்ப 5% இன்க்ரீஸ் பண்ணும். 10.25% அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்? 2 டைம்ல கிடைச்சிருமா? ஏன்னா சக்சஸிவ் ஃபார்முலா நமக்கு தெரியும்ல, 5% பிளஸ் 5% பிளஸ் 5 × 5/100 அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். சோ ஆப்வியஸா என்ன வரும்? இது 10, இது 25/100 வருமா? 10.25 அப்படிங்கிற பர்சன்டேஜ் வந்துரும். சோ இந்த வேலையை சால்வ் பண்ணலாம் டைரக்டா. பட் நமக்கு இந்த வே தான் பெஸ்டா இருக்கும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஏன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், எந்த இடத்துலயும் கன்ஃபியூஷன் கிடையாது. ஏன்னா 5% 10% கொடுத்துருக்கிறப்போ நம்ம கன்ஃபியூஷனே ஆக போறது கிடையாது. அதே இடத்துல 8% 7% கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மெத்தட் யூஸ் பண்றதை விட அந்த சக்சஸிவ் மெத்தட் யூஸ் பண்றது தான் பெஸ்ட்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டுக்கு 16.2/3% தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். 18,000 இருக்கு. 18,000ங்கிறது என்ன பர்சன்டேஜ்? 100%. சோ அதுல எவ்வளவு தேய்மானம் ஆகுது? 16.2/3% தேய்மானம் ஆகுது. இது 2 டைம் நடக்குது. சோ 16.2/3 என்னன்னு கண்டுபிடிச்சு அதை குறைச்சாலும் அந்த வேல்யூல திரும்ப 16.2/3 குறைக்கணும். சோ 16.2/3ங்கிறது என்ன ஃபிராக்ஷன்? 16.66ங்கிறது என்ன ஃபிராக்ஷன்? அது தெரிஞ்சா போதுமே. சோ என்ன ஃபிராக்ஷன்? 1/6 அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சோ 1/6 × 100 தான் உங்களுக்கு 16.66 அப்படின்னு வரும். சோ 1/6 × 100, அதாவது பர்சன்டேஜ் ஃபிராக்ஷனா மாத்தும் போது 1/6ன்னு அதை எழுதிக்கலாம். சோ அப்ப என்ன? 1/6 குறையுது. சோ இப்ப இதை 1ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்க, 1 தான் வைப்போம். ஏன்னா 100%ங்கிறது 1ன்னு வைக்கும் போது தான் ஃபிராக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ 1 - 1/6 என்ன வேல்யூ வரும்? 5/6 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சுக்கலாம். சோ 5/6 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குமா? சோ இப்ப 5/6 மாத்தினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான விலை குறைப்புக்கு அப்புறம் இருக்கிற வேல்யூ கிடைச்சிரும். அதாவது 18,000 × 5/6 கண்டுபிடிக்கலாம். ஆர்எல்ஸ் 18,000 × 1/6 கண்டுபிடிச்சு இந்த 18,000த்துல சப்ட்ராக்ட் பண்ணலாம். ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் தரும். சோ அப்ப என்ன? இதை கேன்சல் பண்ணா 6 ஆல் அடிக்கலாமா? 3000 வரும். 5 × 3000 என்ன? 15,000 அப்படிங்கிற வேல்யூ வந்துரும். சோ அடுத்ததா என்ன? 15,000 திரும்ப 5/6 கண்டுபிடிக்கணும். ஏன்னா திரும்பவும் 16.66% குறைக்கணும். அப்ப 1/6 குறைக்கணும்னா கிடைக்க போறது 5/6 தான் கிடைக்கும். சோ 15,000 × 5/6 அப்படிங்கிறப்ப என்ன வரும்? திரும்ப கேன்சல் பண்ணா 2 டைம் 6 இருக்கு 12, அப்புறம் 30ல 5 டைம் இருக்கு. சோ 2 0 இங்க இருக்கனால 2500 × 5 என்ன? 12,500. சோ அப்போ 2 தடவை இந்த மாதிரி தேய்மானம் ஆச்சுன்னா 16.66%. ஃபைனலா உங்களுக்கு என்ன விலையில வந்து நிக்கும்னு பாத்தீங்கன்னா 12,500ல வந்து நிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1 எனில் அசல் ஆனது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அப்போ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கான வித்தியாசம் சொல்லிடலாமா? சோ கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கான வித்தியாசம் 2 வருஷத்துக்கு என்ன? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரும்போது 2 + 2ன்னு யூஸ் பண்ணுவீங்க. இங்க a + bன்னு வரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு வரும்போது என்ன? 2 + 2 + 2 × 2/100 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஃபார்முலா a + b + ab/100 அப்படிங்கிறது. சோ இந்த இடத்துல இதுக்கான பர்சன்டேஜ் வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு 100% என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோ இதோட பர்சன்டேஜ் என்ன? ஏன்னா இது ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? இது ரெண்டும் சேம் தானே. அப்ப வித்தியாசங்கிறது இதுதானே. 4/100ங்கிறது மட்டும்தான் வித்தியாசம். அப்ப என்ன? 0.04%. அப்போ நமக்கு கொடுத்திருக்கிற வேல்யூ 0.04% அப்படிங்கிறது ₹1ன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு 100% தான் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஏன்னா அசல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சா வேல்யூ வந்துடும். சோ அப்ப என்ன? 0.04%க்கான வேல்யூ தெரியும். அது என்னது? 1. சோ 100% தெரியாது. அதுதான் கண்டுபிடிக்கணும். அன்னோன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? இங்க இன்டு 1ங்கிறத நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. இந்த 2 புள்ளிக்காக 2 0 நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும்? 2 0 ஆட் பண்ணீங்கன்னா 10,000 / 4. ஏன்? இந்த 2 புள்ளிக்காக 2 0 மேல ஆட் பண்ணிக்கிறேன். × 100 × 100 போடுற மாதிரி கணக்கு. சோ அப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. சோ 4 எத்தனை நாள் இருக்கு? 10ல 2 நாள். அடுத்து 20ல 5 நாள் இருக்கு. சோ அடுத்தது 2 0 இருக்கு. சோ அப்போ அசல் என்னவா இருந்திருக்கும்? 2,500. இங்க எந்த இடத்துலயுமே எதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க தேவையில்லை. வித்தியாசத்தோட பர்சன்டேஜ் தான் கொடுத்திருக்காங்க. வித்தியாசத்தோட பர்சன்டேஜ் 0.04% நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான வேல்யூவோட ஈக்குவேட் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 2,500. ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்க போற கொஸ்டின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஆல்ரெடி நாம சால்வ் பண்ணல புக் கொஸ்டின்ஸ், அந்த டைப்லயும் கொஸ்டின் இருக்கும். ஆனா அதே கொஸ்டின்ஸ் இருந்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நான் எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி கவர் பண்ணிட்டதுனால. சோ இப்ப வரப்போற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கிற மெத்தட்ல தான் இருக்க போது, ஏன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன?
ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதத்திற்கான தனி வட்டியை காண்க. சோ ரூபாய் 7500ன்னு கொடுத்துட்டாங்க. 7500க்கான பர்சன்டேஜ் என்ன 100%. வட்டி வீதம் என்ன 8%. எவ்வளவு வருஷத்துக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஒரு வருஷம், 1 year 6 months அப்படிங்கிறது. சோ 1 year 6 monthsங்கிறது நம்ம ஃபிராக்ஷன்ல சொன்னோம்னா, டெசிமல்ல சொன்னோம்னா என்ன, ஃபிராக்ஷன்ல சொன்னோம்னா 1.5 வருஷம், 1/2ன்னு சொல்லலாம், அதாவது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல. அதுவே டெசிமல்ல சொல்லணும்னா 1.5 இயர்ஸ்னு சொல்லலாமா? சோ 1.5 வருஷம். தனி வட்டின்னு வந்துட்டாவே சிம்பிள் தான். தனி வட்டினா என்ன, ஒரு வருஷத்துக்கு என்ன வட்டியோ அதே தான் அரை வருஷத்துக்கும் அதோட பாதி தான் இருக்கும். சோ அப்ப என்ன, 8% into 1.5 போட்டுக்கலாமா? அவ்வளவுதானே. 1.5 வருஷத்துக்கு 8% என்ன 12%. அப்ப 12% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா முடிஞ்சது இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். வெரி சிம்பிள். 1.5 வருஷம் அப்படிங்கிறது எழுதி தெரியணும். இங்க 3 மாசம் அப்படின்னு கொடுத்திருந்தா 1/4ன்னு எழுதிக்கணும், 1.25 வருஷம். சோ அதே போல இங்க 9 மாசம் கொடுத்திருந்தா 1/3/4 அப்படிங்கிறது எழுதிடணும். சோ அந்த இடத்துல 1.75 அப்படிங்கறத வச்சு சால்வ் பண்ணிடணும். சோ இங்க 12% கண்டுபிடிக்கணும், அன்னோன். 100% என்னன்னு தெரியும், 7500. சோ இதை கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ண ஆன்சர் 20 அடிச்சிடலாம். 12 into 75, 10 75 750, 2 75 150. சோ இப்ப ஆன்சர் என்ன 900 அப்படிங்கிற ஆன்சர் வந்துடும். சோ இதுக்கான ஆன்சர் 900. சோ 1.5 வருஷம் அப்படிங்கிறது தெளிவா எழுத தெரிஞ்சிருச்சுன்னா தனி வட்டின்னு வந்துட்டாவே ரொம்ப சிம்பிள். 1.5 into 8. இங்க என்ன வேல்யூ, என்ன வருஷம் வந்தாலும் அது இன்ட்டு இங்க இருக்க பர்சன்டேஜ் போட்டா வர்றதுதான் ஆன்சர் தனி வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. சோ வட்டியோட எவ்வளவு வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தா உங்களுக்கான ஆன்சர் என்னன்னா இதோட 900 ஆட் பண்ணி 8400 அப்படிங்கிறது தான் அவங்க அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கட்டியிருப்பாங்க. பட் இங்க வட்டி மட்டும் என்னன்னு கேக்குறாங்க, அப்ப 900 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? ரூபாய் 2000க்கு 2 ஆண்டுக்கு தனி வட்டி ரூபாய் 120 எனில் ஆண்டுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ 2000 அப்படிங்கிறது 100% நமக்கு தெரியுமா? சோ 100%. அவங்க எவ்வளவு வட்டியா வாங்கியிருக்காங்க? 120 ரூபாய் வட்டியா வாங்கியிருக்காங்க. ஆனா எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு தான் 120. அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 60. 60ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வட்டி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா? சோ அவ்வளவுதான் ஆன்சர். அன்னோன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 60ங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும், 2000ங்கிறது எனக்கு என்னன்னு தெரியும், அது என்ன 100%. சோ இதை கேன்சல் பண்ணலாமா? 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாம். 20ங்கிறது 60/20 என்ன 3%. அப்போ 3% அப்படிங்கிறது தான் வட்டி விகிதம். வெரி சிம்பிளா சொல்லிடலாம். இந்த இடத்துல இந்த 120ங்கிறது என்ன பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது 2 வருஷத்துக்கான வட்டி பர்சன்டேஜ் வரும். வேற ஒண்ணும் இல்ல, 6% தான் வந்திருக்கும். ஆனா நம்ம ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு டைரக்டா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்படி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் என்ன வரும்? 3%. இந்த 2 வருஷத்துக்கானது கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு 6%ங்கிறது வரும். 6% 2 வருஷத்துக்கு. அப்ப ஒரு வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா 3% வந்துருமா? சோ எப்படி சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாக்க வேண்டும் எனில் வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? அதாவது 10 வருஷத்துல 200% ஆகணும். அதாவது 100% தானே பிரின்சிபலா இருக்கும், அதாவது இனிஷியல் அமௌண்டா இருக்கும். இரட்டிப்பு ஆகணும்னா என்ன 200% ஆகணும். அப்ப எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகணும்? 100% இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 100% இன்க்ரீஸ்க்கு நமக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு? 10 வருஷம் இருக்கு. 10 வருஷத்துல 100%னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதுதான் தனி வட்டியோட விகிதம். சோ 10 வருஷத்துக்கு 100னா ஒரு வருஷத்துக்கு என்ன 10% தானே. சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் 10% வட்டி விகிதத்துல 10 வருஷம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு அமௌண்ட் என்ன அமௌண்டா இருந்தாலும் அது டபுள் ஆயிடும், இரட்டிப்பு ஆயிடும், அதாவது 100% இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே, அடுத்த क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 8% வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம். அதாவது 8% வட்டி விகிதம், அதாவது குறிப்பிட்ட அமௌண்ட்ங்கிறது 100%, அது 3 மடங்கு ஆகணும்னா என்ன 300% ஆகணுமா? 300% ஆகிறதுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும்? 200% இன்க்ரீஸ் ஆயிருக்கணும். அங்க இன்க்ரீஸ் ஆகுறது எவ்வளவு? 8% தான் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 200% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு வருஷம் எடுத்துக்கும்? 8% தான் ஒரு வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி சம்ஸ் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம். சோ இது அன்னோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர். சோ அப்ப என்ன 200/8 தானே. 200ங்கிறது தெரியாது, 200%க்கு எத்தனை வருஷம் தெரியாது, 8%க்கு எத்தனை வருஷம் தெரியும்? ஒரு வருஷம். சோ இந்த இடத்துல 1ங்கிறது எழுத மாட்டோம். சோ 200/8ன்னு போட்டாவே வர்றதுதான் ஆன்சர். சோ அப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா எத்தனை 8 இருக்கு? 20ல 2 8 இருக்கு. அடுத்தது 40, 40ல 5 8 இருக்கு. அப்போ எவ்வளவு வருஷம் ஆகும்? 25 வருஷத்துல உங்களுக்கு இந்த அமௌண்ட் 3 மடங்கு ஆயிரும். எந்த அமௌண்டா இருந்தாலும் 3 மடங்கு ஆகிறதுக்கு 25 வருஷம் எடுத்துக்கும். அங்க தனி வட்டி விகிதம் 8% இருந்தா.
அடுத்த கொஸ்டின், ஒரு ஆண்டிற்கு 5% தனி வட்டி வீதம் 5 ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் 5 எண்ணில் அசலின் மதிப்பை காண்க. சோ ஒரு ஆண்டுக்கு 5% வட்டி 5 வருஷம் கொடுத்திருக்காங்க. சோ 5% வட்டி 5 வருஷம்னா அதோட பர்சன்டேஜ் என்ன? 25%. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 5னா 5 வருஷம் தனி வட்டி 25%. அந்த 25% அப்படிங்கிறதுக்கான அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. தனி வட்டி என்ன? 25% வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்கறது அசலோட பர்சன்டேஜ் என்ன? 100%. அப்ப பாக்ஸ் பண்ணிட்டா அன்னோன் நோன்ல வந்துருமா? அன்னோன் நோன் கண்டுபிடிச்சா ஓவரா 100% என்னன்னு கண்டுபிடிக்கணும். 25% என்னன்னு தெரியும் 5. சோ இது கேன்சல் பண்ணா என்ன வரும்? இது 4 டைம் 25 இருக்கா? 4 × 5 என்ன? 20. சோ இதுக்கான அசல் வந்து 20 தான். 5% வட்டியில 5 வருஷம் கால்குலேட் பண்ணி 5 ரூபா கொடுக்குது அப்படின்னா அது எந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்கும்? 20 ரூபாங்கிற அமௌண்ட்டுக்கு கொடுக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின், ரூபாய் 8000க்கு 10% ஆண்டு வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் காண்க. சோ இதுக்கு NF எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப சிம்பிளா சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். சோ 8000 அப்படிங்கிறது என்ன? 100%. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க. சோ 10% 2 வருஷம். சோ இந்த இடத்துல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதும், அதாவது தனி வட்டி கூட்டு வட்டிக்கான வித்தியாசம் என்ன? இது a plus b ன்னு வரும். இந்த இடத்துல a plus b plus ab by 100 வரும். இவ்வளவுதான் வித்தியாசம். ab by 100. ab ரெண்டுமே 10 தான். சோ அப்ப என்ன பர்சன்டேஜ் வித்தியாசம் வரும்? இது கண்டுபிடிக்கணும்னா என்ன? 10 plus 10 2 வருஷம் தனி வட்டி 10%னா 20% வரும். சோ இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் மட்டும் தான் வரும். அது என்ன? 10 × 10 divided by 100 அப்படிங்கிறது தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது. 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். அப்போ 1ங்கிறது வருமா? 1% தான் வித்தியாசம் வரும். அப்ப என்ன? இது 20 plus 1 21% வரும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி 21%, தனி வட்டி 20% வரும். எப்போ? 10% வட்டி ஒரு வருஷத்துக்கு இருந்தா. சோ அந்த இடத்துல 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்றதுனால வித்தியாசம் 1% அப்படிங்கிறது வருது. சோ அந்த 1% அப்படிங்கிறது தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன வித்தியாசம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 100%ங்கிறது 8000, 10% 800, 1%ங்கிறது 80. சோ ஆன்சர் 80. அன்னோன் ஒன்னுக்கு போகவே தேவையில்லை. ஏன்னா இது டைரக்டா 1% தான் கேட்டிருக்காங்க. ஷார்ட்கட்லயே சொல்லிடலாமா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 80.